Achika, India's #1 trusted gold buyers. We release pledged gold instant cash payment. இங்கே சுவைக்கும் ஒவ்வொரு சுவையும் உங்கள் பாரம்பரியத்தை நினைவூட்டும். ஆலடிப்பட்டியார் நலனும் நற்சுவையும் 65க்கும் மேற்பட்ட கிளைகளுடன். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. பித்தம் வெளியேறாமல் அதில் ப்ராப்ளம் எதாவது இருந்தால் அப்போ தான் நமக்கு ஜாண்டிஸ் வருது. வலது கையில் வேலை செய்யலை அப்படின்னா கூட அவங்க வாழ்ந்துடலாம், சரிங்களா, ஒரு கண் இல்லாமல் வாழ்ந்துடலாம். ஆனால் லிவர் வேலை செய்யாமல் வாழ முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. அது நல்லா ஃபுல்லாக வேலை செய்யாமல் டீகாம்பன்சேட் லிவர் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் போயிட்டால் லிவர் இஷ்யூ வந்துச்சுன்னா எதனால் வயிறு வீக்கம் அடையுது? அந்த வயிறு வீக்கம் ஏன் வருதுன்னா அந்த அசைட்டிஸ் அப்படின்னு ஃபார்ம் ஆகி வயிற்றில் தண்ணி சேர்ந்துடும். அதனால தான் அந்த வயிறு வீங்கிறது. அதே மாதிரி லிவர் ப்ராப்ளம் வந்தோடனே ஜாண்டிஸ் வர ஆரம்பிச்சிடும். கண்டிப்பாக ஜாண்டிஸ் வராமல் இருக்காது. இது இல்லாமல் சம்டைம்ஸ் ரத்த வாந்தி வரும். இந்த மாதிரி இதெல்லாம் அதோட மேனிஃபெஸ்டேஷன். ஹெப்படைட்டிஸ்னு சொல்லி சில வைரஸ் இன்ஃபெக்ஷன் வரலாம். இல்லை ஆல்கஹாலே குடிக்கும்போது ஆல்கஹாலிக் ஹெப்படைட்டிஸ்னு சொல்லுவாங்க. இனிஷியல் ஸ்டேஜஸ் எல்லாம் அது லிவரை பாதிச்சுட்டு இருக்கும். இதோட எண்டு ஸ்டேஜ் தான் இந்த சிரோசிஸ். டொனேட் பண்ணுறவங்க ஹாஃப் ஆஃப் த லிவரை சர்ஜரி மூலமாக எடுத்து இந்த பேஷண்ட்டுக்கு நம்ம கொடுக்குறோம். இவரோட பழைய லிவரை எடுத்துருவோம், சரிங்களா. ஸோ இந்த டொனேட் பண்ண பிறகு 6 வீக்ஸில் டொனேட் பண்ணுறவங்களுக்கு ஃபஸ்ட்டு எந்த ப்ராப்ளமும் வராது. 99.5% இது சேஃபான சர்ஜரி தான். பேராசிட்டமால் பாய்சனிங் அதுதான் அக்யூட் லிவர் ஃபெயிலியருக்கு மோஸ்ட் காமன் காஸ். ஒன்று ஆக்சிடென்டலாவோ இல்லை சூசைடல் இன்டென்ஷன்லையோ ஒரு 20-30 மாத்திரைலாம் போட்டாங்கன்னா லிவரை தான் அது மெயினாக பாதிக்கணும். அந்த பேராசிட்டமால் யூஸ்வலாகவே லிவர் இஷ்யூ வந்துச்சு அப்படின்னாலே சித்தா பெஸ்ட் அப்படின்றாங்க. என்ன மருத்துவத்தை நோக்கி நாங்கள் அலோபதியை தவிர பெருசாக இப்போதைக்கு லிவரை சரி பண்ண முடியாது. அதுதான் நான் இப்போ சொல்ல முடியும். கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்காக கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை நிபுணர் மருத்துவர் நிவாஸ் வெங்கடாச்சலபதி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கம். சார் இன்னைக்கு லிவர் இஷ்யூ அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. லிவருடைய ஃபங்க்ஷன் என்ன சார்? முதல்ல லிவர் ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த வைட்டல் ஆர்கன் இந்த பாடி. அதுக்கு ஒரு 500 ஃபங்க்ஷன் பக்கத்தில் இருக்குது, சரிங்களா. அதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபங்க்ஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா நம்ம பித்தம் சொல்லுவோம். பித்தம் இருக்குது பார்த்தீங்களா, அதை வெளியேற்றணும். அதுதான் அதோட மெயினான வேலை. அப்படி பித்தம் வெளியேறாமல் அதில் ப்ராப்ளம் எதாவது இருந்தால் அப்போ தான் நமக்கு ஜாண்டிஸ் வருது, சரியா. மற்றபடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் பவர் ஹவுஸ் ஆஃப் த பாடி. லிவர் தான் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எல்லாமே டைஜஸ்ட் ஆகும். ஆனால் அந்த டைஜஸ்ட் ஆகி ஸ்மால் பார்ட்டிகல்ஸ் ஆன பிறகு அதை எனர்ஜியாக மாற்றுற, நம்ம ஃபுட்டை எனர்ஜியாக மாற்றுற தன்மை லிவருக்கு தான் இருக்குது. ஸோ அதுதான் பவர் ஹவுஸ். எல்லா ஃபுட்டும் குடல் செரிமானம் பண்ணி அதெல்லாம் லிவருக்கு போகும். அது பிரேக் பண்ணி எனர்ஜியாக கொடுக்குது. ஸோ ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் ஃபங்க்ஷன். இது இல்லாமல் அல்புமின் உடம்புல ப்ரோட்டீன்ஸ் பில்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அது அல்புமின்ங்கிற இதுவும் மற்ற ப்ரோட்டீன்ஸு இதெல்லாம் லிவர்லேருந்து தான் ப்ரொடியூஸ் ஆகுது, சரிங்க. இது இல்லாமல் இது அந்த அல்புமின்லாம் கம்மியாச்சுன்னா நம்ம அந்த மசில் பல்கே வராது, நம்ம ரொம்ப வீக்காக இருப்போம், வயிற்றில் தண்ணி சேர்ந்துடும், இந்த மாதிரி இருக்கும். இது இல்லாமல் பிளட்டு கிளாட் ஆகிற தன்மை நமக்கு இப்போ ஏதாவது ஒரு இடத்துல அடிபட்டுருது, பிளட் அப்படியே ப்ளீட் ஆகிட்டே இருக்கக்கூடாது. ஒரு இடத்துல அது நிற்கணும், ஸ்டாப் ஆகணும். அதுவாக நின்றுடும் நிறைய தடவை. அதுக்கு பேர் பிளட் கிளாட்டிங். அதுக்கான நிறைய ஃபேக்டர்ஸ் அண்ட் ப்ரோட்டீன்ஸ் லிவர்லேருந்து தான் வருது. ஸோ லிவருக்கு இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் நம்ம. ஸோ நம்ம பாடி ரெகுலராக ஒர்க் பண்ணணும்னா அதுக்கு மெயின் பார்ட் அப்படின்றது நான் ஃபஸ்ட்டே வைட்டல் ஆர்கன் அப்படின்னா என்னென்னா அது இல்லாமல் அந்த உடம்பு இருக்கவே முடியாது. அது ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் எப்படின்னா வலது கையில் வேலை செய்யலை அப்படின்னா கூட அவங்க வாழ்ந்துடலாம், சரிங்களா, ஒரு கண் இல்லாமல் வாழ்ந்துடலாம். ஆனால் லிவர் வேலை செய்யாமல் வாழ முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. அது நல்லா ஃபுல்லாக வேலை செய்யாமல் டீகாம்பன்சேட் லிவர் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் போயிட்டால் உயிர் வாழ முடியாது. இப்போ அபினவ் அப்படின்ற ஒரு பிரபல நடிகர் இந்த லிவர் சிரோசிஸ் அப்படிங்கிற பிரச்சனையால தான் உயிரிழந்திருக்கிறாரு. அவருடைய வயிறு நல்ல வீக்கமாக இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. லிவர் இஷ்யூ வந்துச்சுன்னா எதனால் வயிறு வீக்கம் அடையுது டாக்டர்? லிவர் இஷ்யூஸ் வந்ததுன்னா ஃபஸ்ட்டு அந்த அல்புமின்னு சொன்னேன். அந்த அல்புமின் உடம்புல ப்ரோட்டீன்ஸை இது கொடுக்குது. அந்த உடம்புல இருக்க தண்ணியை உடம்புல ஃபுல்லாக ஒரு 70% வாட்டர் தான் இருக்குது, சரிங்களா. ஆனால் 30% தான் மசில் சாலிட் இதெல்லாம். ஸோ அதை மெயின்டைன் பண்ணுற பேலன்ஸ் பண்ணுற தன்மை அந்த அல்புமினுக்கு ரொம்பயுமே இருக்குது. ஸோ அது மாறும்போது அந்த வயிறு வீக்கம் ஏன் வருதுன்னா அந்த அசைட்டிஸ் அப்படின்னு ஃபார்ம் ஆகி வயிற்றில் தண்ணி சேர்ந்துடும்.
அதனால தான் அந்த வயிறு வீங்கிறது. அதே மாதிரி லிவர் ப்ராப்ளம் வந்தோடனே ஜாண்டிஸ் வர ஆரம்பிச்சிடும். கண்டிப்பாக ஜாண்டிஸ் வராமல் இருக்காது. இது இல்லாமல் சம்டைம்ஸ் ரத்த வாந்தி வரும். இந்த மாதிரி இதெல்லாம் அதோட மேனிஃபெஸ்டேஷன்ஸ். ஸோ லிவர் இஷ்யூ அப்படின்னாலே இந்த ஜாண்டிஸ் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக அது என்ன காரணம், எதனால் ஜாண்டிஸ் வருது? லிவரோட மெயின் ஃபங்க்ஷனே பித்தத்தை வெளியேற்றுறது தான். அது பண்ண முடியலன்னா பித்தங்கிறது பிலிருபின். அது எப்போல்லாம் பிலிருபின் அதிகமாகதோ அதை தான் ஜாண்டிஸ்னு சொல்கிறோம். சரிங்களா? லிவரோட மெயின் ஃபங்க்ஷன் பித்தத்தை வெளியேற்றுறது. பித்தம் தான் பிலிருபின். அது வந்து வெளியேற்ற முடியலன்னா அது இன்க்ரீஸ் ஆகிடும். பிலிருபின் எப்போல்லாம் கிரேட்டர் தென் 2 2க்கு மேலே போதோ மில்லிகிராம் பெர் டெசிலிட்டர் அப்போ வந்து ஜாண்டிஸ். சில பேஷண்ட்டுக்கு 25-30 கூட போய்டும். ஓகே, இப்போ இந்த லிவர் சிரோசிஸ்ன்றாங்க, இந்த மாதிரி வேறு என்னென்ன இஷ்யூஸ்லாம் லிவரில் வரும் டாக்டர்? லிவரில் வந்து எல்லா டிசீஸோட லிவரில் வர ஒவ்வொரு சின்ன சின்ன ப்ராப்ளம், பெரிய ப்ராப்ளம், அதெல்லாம் மோஸ்ட் ஆஃப் த லிவர் டிசீஸ் வந்து எண்ட் ஸ்டேஜாக போகும் பார்த்தீங்களா, அதுதான் சிரோசிஸ்ன்னு சொல்லுவோம். இனிஷியல் ஸ்டேஜில் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேட்டி லிவர் வரலாம். சரிங்களா? ஹெப்படைட்டிஸ்னு சொல்லி சில வைரஸ் இன்ஃபெக்ஷன் வரலாம். இல்லை ஆல்கஹாலே குடிக்கும்போது ஆல்கஹாலிக் ஹெப்படைட்டிஸ்னு சொல்லுவாங்க. இனிஷியல் ஸ்டேஜஸ் எல்லாம் அது வந்து லிவரை பாதிச்சிட்ருக்கும். ஆனால் இது இல்லாமல் பார்த்திங்கன்னா வந்து சில கட்டிகள் வரலாம். சரிங்களா? இதோட எண்டு ஸ்டேஜ் தான் இந்த சிரோசிஸ். ஆனால் இந்த கட்டி மட்டும் செப்பரேட்டு. கட்டியில் வந்து பினைன்னு சொல்லுவோம். அதாவது கேன்சர் இல்லாத கட்டிகளும் இருக்குது, கேன்சர் உள்ள கட்டிகளும் இருக்குது. இந்த கேன்சர் கட்டி சிரோசிஸ் இருக்கும்போதுங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக வருது. சரிங்களா? இந்த கேன்சர் இல்லாத கட்டிகள், அதாவது பினைன் கேன்சர் இல்லாத கட்டிகள் வந்து பற்றி நம்ம பயப்படணும்னு அவசியம் இல்லை. மோஸ்ட் ஆஃப் த டைம் அது ஒன்றும் பண்ணாது. அது மாதிரி லிவரில் மோஸ்ட் காமன் கட்டின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹெமான்ஜியோமான்னு சொல்லுவாங்க. ரத்த நாணத்தினால வர்ற ஒரு கட்டி. அது ஒன்றுமே பண்ணாது. நிறைய பேருக்கு இருக்கும். ஒரு ரிப்போர்ட்டை போய் அல்ட்ராசவுண்ட் பண்ணிங்கன்னா ஹெமான்ஜியோமான்னு இருக்கும். ரொம்ப பயப்படணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு பக்கத்தில் இது ஒரு டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணிக்கிறது மட்டும் நல்லது. இப்போ இந்த லிவர் சிரோசிஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கு வேறு ஆப்ஷனே இல்லையா? இந்த லிவர் சிரோசிஸ்னாவே எண்டு ஸ்டேஜ். அது வந்து எண்டு ஸ்டேஜ் இர்ரிவர்சிபிள் லிவர் ப்ராப்ளம். அதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்டேஜில் இப்போ ஃபேட்டி லிவர் வந்து ரிவர்ஸ் பண்ணலாம். நம்ம அப்பயே கண்டுபிடிச்சி அதை வந்து அதுக்கான அட்வைஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நம்ம வந்து மருத்துவமெல்லாம் இது பண்ணி போனீங்கன்னா அந்த எண்ட் ஸ்டேஜ் சிரோசிஸே வராது. கடைசி இதெல்லாம் விட்டுட்டு கடைசியில் போய் பார்த்தீங்கன்னா ஸ்டேஜில் போயிட்டு பார்க்கும்போது அந்த லிவர் வந்து அதோட தன்மையவே விட்டுடுது, அதோட ஃபங்க்ஷனையே விட்டுடுது. அதுதான் அந்த ஸ்டேஜ். ஸோ அப்போ வந்து வேறு வழியே இல்லை. நம்ம வந்து மெடிசனில் கண்ட்ரோல் பண்ண முடியும் கொஞ்சம் மெடிசனில். ஆனால் பூர்ணமாக ட்ரீட்மெண்ட் வேணும் சிரோசிஸ் வந்த பிறகு அப்படின்னா டீகம்பன்சேட்டட் சிரோசிஸ் அதுலேயும் இருக்குது. டீகம்பன்சேட்னா ரொம்ப மோசமாக, ரொம்ப வயிற்றில் தண்ணி சேருது, அதுக்கப்புறம் ஜாண்டிஸ்லாம் அதிகமாக. அந்த ஸ்டேஜில் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் தான் ஹெல்ப் பண்ணும். இது வந்து ஹெரிடிட்டி இஷ்யூனாலேயும் இந்த லிவர் இஷ்யூஸ் வருமா? சில ஹெரிடிட்டி ப்ராப்ளம்ஸ் வந்து மெட்டபாலிக் டிஸார்டர்ஸ்னு சொல்லுவாங்க. அது வந்து குழந்தைகளே அது மேனிஃபெஸ்ட் ஆகிடும். சரிங்களா? 1 வயசு பிறந்த குழந்தைக்கு ஜாண்டிஸ், நிறைய ஜாண்டிஸ் டைப் இருக்குது. சரிங்களா? எல்லாத்துக்குமே எடுத்துக்க வேண்டாம். பிறந்த குழந்தைங்களுக்கு நிறைய டைப். சில டைப்புக்கு வந்து அது வந்து லிவர் டிரான்ஸ்பிளான்ட் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் பிலியரி அட்ரிஷன் சொல்லுவாங்க. அந்த பித்தம் வந்து லிவர்குள்ளேருந்து ஃபார்ம் ஆகுது. அது வெளியே வர்றதுக்கான டக்ட்டு வந்து ஃபார்ம் ஆகிருக்காது பரப்புலேயும். அதனால அந்த அவங்களுக்கெல்லாம் லிவர் டிரான்ஸ்பிளான்ட்டு தான் ஒரே ஆப்ஷன். வேறு எந்த ஆப்ஷன் இல்லை. லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி அவங்க நிறைய நாள் வாழ முடியும். ஓகே, இப்போ இந்த லிவர் டிரான்ஸ்பிளான்ட்டில் அதாவது வெளியிலேருந்து ஃபாரின் பாடியும் கொடுக்கலாம், வீட்டில் இருக்கிறவங்களும் கொடுக்கலாம். ஆனால் இல்லை நீங்கள் இந்த லிவர் டிரான்ஸ்பிளான்ட் 2 வகை இருக்குது. ஒன்று வந்து டிசீஸ்டு டோனார். அப்படின்னா என்னென்னா இறந்தவங்ககிட்ட இருந்து, மூளைச்சாவுன்னு சொல்லுவோம், அவங்ககிட்ட இருந்து இது பண்ணுறது. சரிங்களா? மூளைச்சாவுனா என்னென்னா ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட் தான் மோஸ்ட் காமன். சரிங்களா? அதில் வந்து மூளையில் அடிபட்டு கோமாவுக்கு போயிடுறாங்க. அவங்க திரும்ப கோமாவிலேருந்து வரமாட்டாங்க அப்படின்னு மருத்துவர்கள் 2-3 குழு வச்சு பார்ப்பாங்க. கன்ஃபார்ம் ஆன பிறகு அவங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்க, ஆனால் ஹார்ட்டு மட்டும் வேலை செஞ்சிட்ருக்கும். ஹார்ட் வேலை செஞ்சிட்ருக்கும், மற்ற உறுப்புக்கெல்லாம் பிளட் சப்ளை இருக்கும். அந்த டைமில் அவங்க ஃபேமிலி வில்லிங்கன்னா அவங்க வந்து டொனேட் பண்ணுவாங்க. அந்த டைமில் அது வந்து யாருக்கு வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்காங்களோ அவங்களுக்கு போகும். சரிங்களா? இது ஒரு டைப். இது பேர் டிசீஸ்டு டோனர். அதாவது மூளைச்சாவானவங்க வந்து இது தமிழ்நாட்டில் ஒரு மாதத்துக்கு, ஒரு வருஷத்துக்கு 300 அரௌண்டு 300 நடக்குது. சரிங்களா? இது இந்தியாவிலே மூளைச்சாவுனால டொனேட் பண்ணுறவங்க அரௌண்டு 300 நடக்குது. இன்னொரு டைப் வந்து என்னென்னா லிவிங் டோனார் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் இருக்குது. அது என்னென்னா பேஷண்ட்டோட ஃபேமிலி மெம்பரே யாரோ ஒருத்தவங்க வந்து வந்து அவங்க வந்து நான் என்னோடய ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு நான் கொடுக்க விருப்பப்படுறேன் அப்படின்னு பண்ணலாம். ஃபேமிலி ரிலேட்டட், அன்ரிலேட்டட்னு பண்ணவே முடியாது. ரிலேட்டட் தான். அதாவது உங்கள் ஃபேமிலியில் இருக்கிற ப்ராப்ளம்க்கு உங்கள் ஃபேமிலிக்குள்ளார தான் சொல்யூஷன் இருக்குது. ஸோ இப்போ டொனேட் பண்ணுறவங்ககிட்ட என்ன பண்ணுவாங்க, டொனேட் பண்ணுறவங்க ஹாஃப் ஆஃப் த லிவரை வந்து சர்ஜரி மூலமாக எடுத்து இந்த பேஷண்ட்டுக்கு நம்ம கொடுக்குறோம். இவரோட பழைய லிவரை எடுத்துருவோம். சரிங்களா? ஸோ இந்த டொனேட் பண்ண பிறகு 6 வீக்ஸில்
டொனேட் பண்ணுறவங்களுக்கு ஃபஸ்ட்டு எந்த ப்ராப்ளமும் வராது. 99.5% வந்து இது சேஃபான சர்ஜரி தான். எதனால் அந்த 5% சொல்கிறேன்? இது ஹியூமனுக்குன்னு ஒரு லிமிட்ஸ் இருக்குது. தெர் இஸ் நோ 100% இன் மெடிசன். அதுதான் டிக்டமேவும். எல்லாருமே வந்து அக்கேஷனலாக சின்ன சின்ன இது வந்து நான் சொல்கிறது வந்து வேர்ல்டு த்ரூ அவுட் த வேர்ல்டில் நடக்கிற சின்ன சின்ன ஏதோ ஆக்சிடென்ட்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். அதுதான். பட் தெர் இஸ் நத்திங் லைக் 100% இன் எனி ஃபீல்டு. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த பேஷண்ட் வந்து இப்போ டொனேட் பண்ணுறாங்க. டொனேட் பண்ணி 5-6 நாளில் அவங்க டிஸ்சார்ஜ் ஆகிடலாம். அவங்க லிவரும் வளர்ந்துடும். டொனேட் பண்ணுறவங்க லிவிங் டோனார்னு சொல்கிறோம்னா அவங்களோட லிவரும் 6 வாரத்தில் பழைய சைஸ்க்கு வந்துடும். அதுக்கப்புறம் அவங்க லிவர் சம்மந்தமாக அவங்களுக்கு வாழ்நாள் ஃபுல்லாக பெரிய ப்ராப்ளம்னா வரவே வராது. நான் டொனேட் பண்ணனால எனக்கு சிரோசிஸ் வந்துருமான்னு ஒரு கேள்வி இருக்கும். அந்த மாதிரிலாம் வராது. இப்போ இந்த மூளைச்சாவு அடைந்தவங்க மட்டும்தான் லிவர் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்களா டாக்டர்? இயல்பாக இறந்தவங்க அந்த இயல்பாக இறந்தவங்ககிட்டேருந்து எடுக்கிற சில கண்ட்ரீஸில் இருக்குது. அது வந்து கொஞ்சம் இந்தியன் நம்மளோட எத்திக்ஸ் அண்ட் இதுக்கு வந்து அது வந்து ஒத்து வராது. எப்படின்னா அவங்க ஒருத்தவங்க விட்டுட்டு, அதாவது அவங்க ரொம்ப சிக்காயிட்டாங்கன்னு தெரியும், இதுக்கப்புறம் காப்பாற்ற முடியாதுன்னு தெரியும். அந்த நேரத்தில் அவங்க இறக்கும்போது எல்லாரும் ரெடியாக இருந்து அந்த ஆர்கனை வந்து ஒரு 20 நிமிஷத்துக்குள்ளார எடுக்கணும் அவங்க இறந்ததுலேருந்து. ஸோ அது வந்து மற்ற கண்ட்ரீஸ்லாம் இருக்குது. இந்தியாவில் அவ்வளோ காமன் கிடையாது. ரொம்ப 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 ரேர். அதே மாதிரி நம்மளோட எத்திக்ஸ்னு சொல்லுவோம். நமக்கு உள்ளார நம்மளோட பழக்க வழக்கங்களில் அது நாட் அக்செப்டபுளாகவும் இருக்கும். ஒரு ஃபேமிலியில் போய் நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணுறதுக்கும் கஷ்டமாக இருக்கும். ஓகே சார், இந்த லிவர் சிரோசிஸ் அப்படின்னு சொல்லலாம், அந்த இஷ்யூஸ்னால மற்ற பாடி பார்ட்ஸ்க்கு ஏதாவது பிரச்சனை வருமா? ஃபங்க்ஷனல் கண்டிப்பாக இது நீங்கள் வந்து இப்போ லிவரை வந்து நிறையா ஃபங்க்ஷன் சொல்லிட்டேன். 500 ஃபங்க்ஷனுக்கு சொல்லியிருக்கேன். அதுதான் பவர் ஹவுஸ்ன்னு சொன்னேன். ஸோ உங்களுக்கு வந்து பயங்கர டயர்ட்னஸ், உங்கள் உடம்புல எனர்ஜி இல்லைன்னா டயர்ட்னஸ் இருக்கும். இப்போ உங்கள் உடம்புல ப்ரோட்டீன்ஸ் ப்ரொடக்ஷன் இல்லைன்னா நீங்கள் வந்து மசில்லாம் வீக் ஆகிடும், மசில் வேஸ்டிங் இருக்கும். அதே மாதிரி எப்போல்லாம் லிவர் பாதிப்பு அதிகமாகிட்டே போதோ அப்போ கிட்னியும் பாதிக்க ஆரம்பிக்கும். சரிங்களா? அதே மாதிரி லிவர் பாதிப்புனால அமோனியா அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த டைமில் வந்து மூளையை பாதிக்க வாய்ப்பு இருக்கும். மூளையில் வந்து கொஞ்சம் அவங்க வந்து உளறி பேசுவாங்க. வீட்டில் இருக்கிறவங்களே யாருன்னு தெரியாது, ஐடென்டிஃபை எங்கே இருக்காங்கன்னே தெரியாது. அந்த மாதிரி ஆகிடுவாங்க. அப்புறம் திரும்பி நார்மலாவாங்க. இது அப் அண்ட் டவுன் ஆகும். லிவர் வந்து ஒரு இன்றியமையான ஆர்கன். ஸோ எல்லாத்தையும் பாதிக்க வாய்ப்பு. முடி கொட்டிடும். இந்த மாதிரி எல்லாமே அவங்க பயங்கர வீக் ஆகிடுவாங்க. நீங்கள் பார்த்தாவே தெரியும் நாங்கள் பேஷண்ட்னு சொல்கிறோம். நீங்கள் வந்து யாரோ ஒருத்தவங்க இவங்க வந்து நல்லா இல்லைங்கிறது உங்களுக்கே தெரியும். அந்த ஒரு ஜென்ரல் பாப்புலேஷனே கண்டுபிடிச்சிடலாம் இவர் வந்து சரியில்லை அப்படின்னு. லிவர் இஷ்யூ வரவங்க இஷ்யூ வந்ததுக்கு பிறகு என்னென்ன ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரிலாம் எடுத்துக்கலாம்? லிவர் சிரோசிஸ் வந்துடுச்சுன்னு வச்சுக்கலாம். வந்த பிறகு மெயினாக வந்து ப்ரோட்டீன்ஸ் வந்து உடம்புல ப்ரொடக்ஷன் இல்லை. ஸோ கம்மியாக இருக்குது. ஸோ நாம் வந்து எக்ஸ்ட்ராவாக கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ அப்போ வந்து எக்ஸ்ட்ரா ப்ரோட்டீன் பவுடர்ஸோ இல்லைனா எக் ஒயிட்டு இல்லை ப்ரோட்டீன் டயட், ஹை ப்ரோட்டீன் டயட், அதில் வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் பவுடர் இல்லை எக் ஒயிட்டு. இந்த நான் வெஜிடேரியன்லலாம் நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. ஸோ ஃபிஷ்ஷு, சிக்கன் அந்த மாதிரி இதெல்லாம் நிறைய எடுத்துக்கணும். ரைஸு, அந்த கோதுமை அதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு சாப்பிட்டாவே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து ப்ரோட்டீன்ஸ் கிடைக்கும். நார்மலாக சாப்பிட்றவங்கள கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ரோட்டீன் சாப்பிட்ணும். எங்கன்னா 1-2 சொல்லலை, ஒரு வேலைக்கு கூட 2 எக் ஒயிட் சாப்பிட்லாம். சரிங்களா? அது ஃபுல்லாகவே ப்ரோட்டீன்ஸ் தான். அந்த மாதிரி பண்ணலாம். இது இல்லாமல் நம்ம வந்து மெயினாக அசைட்டிஸ்னு சொல்லி நம்ம வயிற்றில் தண்ணி வந்தவங்க சால்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் இஸ் த மஸ்ட். சரிங்களா? சால்ட்டு ஒவ்வொரு கிராம் எக்ஸ்ட்ரா சாப்பிட அங்கே தண்ணி வந்து அதிகமாக சேரும் வயிற்றில். ஸோ அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும்போது நம்ம அசைட்டிஸ் வந்த பிறகு சால்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் நம்ம சொல்லுவோம். இதை தவிர நம்ம டயட்டில் பெருசாக நம்ம மாற்றிக்கிறதுக்கு எதுவும் இல்லை. யூஸ்வலாக சாப்பிட்லாம். ஆனால் மெயினாக ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக சாப்பிட்ணும். சால்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் அசைட்டிஸ் வந்தவங்களுக்கு மட்டும்தான் தேவைப்படும். ஸோ இப்போ இந்த ஃபேட்டி ஆசிட் இருக்கிறவங்களுக்கும் இதே ரூல்ஸ் தான் ஃபாலோ? இந்த ஃபேட்டி லிவருங்கிறது வெரி ஏர்லி ஸ்டேஜ். அவங்களுக்கு வந்து சுகர்ஸு கம்மி பண்ணணும். ரிஃபைன்டு சுகர்ஸை நான் சொன்னேன். சுகரு, சர்க்கரை, சீனி, ஐஸ்கிரீம், சாக்லேட்டு. நம்ம அதிகமாக சாப்பிட்ற சுகரே என்னென்னு கேட்டிங்கன்னா கார்போஹைட்ரேட். அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ரைஸ் தான். நம்மெல்லாம் வந்து ஸ்டேபிள் டயட்னு சொல்லுவோம். மெயினாக சாப்பிட்ற சாப்பாடு வந்து ரைஸ் பேஸ் தான். ஸோ ரிஃபைன்டு ரைஸ் வந்து போகிறது அவ்வளோ நல்லதில்லை. இது ரொம்ப பாலிஷ் பண்ணி நல்லா சூப்பராக இருக்குது, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் வந்து அதில் இருக்கிற அந்த நார் சத்தெல்லாம் வந்து பாலிஷ் பண்ணி எடுத்துடுறாங்க. சரிங்களா? ஸோ கைக்குத்து அரிசி அந்த மாதிரி இருக்கிறது, இல்லை ரெட் ரைஸு, அதெல்லாம் வந்து இன்னும் பெட்டரான ஃபைபர்ஸ் அதில் இருக்குது. ஸோ அது வந்து இதை விட பெட்டர். சார், இந்த லிவர் இஷ்யூ இருக்கிறவங்க வந்து சித்தாவை நோக்கி போகிறது சரியாக இருக்குமா, இல்லை அலோபதி மெடிசன் எடுக்கிறது கரெக்டாக இருக்குமா டாக்டர்?
இந்த கொஸ்டினுக்கு எக்ஸாக்டாக சொன்னோன்னா நான் அலோபதி மருத்துவத்தில் தான் இருக்கேன். ஐ எம் an expert in that field. ஸோ நான் அதை பற்றி கான்க்ரீட்டாகவும் கான்ஃபிடென்ட்டாகவும் நான் சொல்ல முடியும். சித்த மருத்துவத்தில் வந்து நான் படிக்கவும் இல்லை, அதை பற்றி சொல்கிறதும் அவ்வளோ சரியா இருக்காது. சரியாக இருக்காது. ஆனால் அலோபதியில் என்னென்ன இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். நம்ம இவ்வளோ நேரம் எதுனாலலாம் வருதுன்னு நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ ஆல்கஹால்னால் வந்ததுன்னா, ஆல்கஹாலிக் ஹெப்படைட்டிஸ் வருதுன்னா ஏர்லி ஸ்டேஜஸ் சொல்கிறோம், அந்த மாதிரி வந்ததுன்னா அதுக்கு மருந்து இருக்குது. வயசில் ஒன்று அந்த மாதிரி மருந்தெல்லாம் கொடுத்து நம்ம அதை வந்து சரி பண்ணலாம். இதே இது வந்து அந்த ஹெப்படைட்டிஸ் பி இல்லை சி இன்ஃபெக்ஷன் வந்ததுன்னா அதுக்கான மருந்து ஸ்பெசிஃபிக்காக டார்கெட்டட் மெடிசன், அந்த வைரஸை மட்டும் கொல்கிற மாதிரி மருந்துகள் இருக்குது. ஸோ அவங்கெல்லாம் நல்லா ரெக்கவர் ஆகி வந்துடுவாங்க. ஆல்மோஸ்ட் அந்த வைரஸ்னால அவங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது. ஏர்லி ஸ்டேஜஸ்லேயும் நம்ம கண்டுபிடிச்சி ட்ரீட் பண்ணால் நம்ம தொடர்ந்து மருத்துவ, அதாவது எங்கள் அட்வைஸை இது பண்ணால் அந்த மாதிரி இருக்குது. அது மாதிரி ஃபேட்டி லிவருக்கும் அதே தான். நமக்கு சொல்கிற கரெக்டான ட்ரீட்மெண்ட் இதெல்லாம் பண்ணி அட்வைசஸ்லாம் ஃபாலோ பண்ணால் இதாகிடும். ஜாண்டிஸ்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு ஜென்ரலாக ஜாண்டிஸுங்கிறது ஒரு வார்த்தையில் முடிச்சிடுறீங்க ஜாண்டிஸ். ஆனால் ஜாண்டிஸ் பல வகையாக வந்து இருக்குது. எதுனால லிவர் ப்ராப்ளம் இருந்தால் ஜாண்டிஸ் வரும். ஆனால் தெர் ஆர் மல்டிபிள் டைப்ஸ் ஆஃப் ஜாண்டிஸ், சரிங்களா? அதில் மெயினாக வந்து அப்ஸ்ட்ரக்டிவ் ஜாண்டிஸ்னு இருக்குது. அது என்னென்னா கட்டினால், கேன்சர்னாலேயோ இல்லை கல்லுனாலேயோ, பித்தப்பையில் இருக்கிற கல் கீழே இறங்கணும். ஸோ அதுக்கெல்லாம் எக்ஸாக்டாக டார்கெட்டட் நம்ம இது தான் பண்ணணும்னு சொல்லி நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அப்படி பார்க்கும்போது ஐ ஃபீல் இது வந்து அலோபதி இஸ் அ பெட்டர் ஆப்ஷன் நான் நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் இட் இன்வால்வ்ஸ் அ லாட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் ரிசர்ச் அண்ட் இதை வந்து இந்த ஹோல் வேர்ல்டே வந்து இருக்கிற ரிசர்ச் எல்லாமே நம்ம அக்சஸ் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம இது பார்க்கணும். சார், லிவர் சிரோசிஸ்னாலும் லிவர் ஃபெயிலியர்னாலும் சேம்? கண்டிப்பாக அந்த மாதிரி தான். லிவர் ஃபெயிலியர், லிவர் சிரோசிஸ் ஆல்மோஸ்ட் சேம் தான். அந்த எண்டு ஸ்டேஜ் அதுலேயும் சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்குது. அக்யூட் லிவர் ஃபெயிலியர்னு ஒன்று இருக்குது. திடீர்னு நார்மலாக இருப்பாங்க, ஒரு இன்ஃபெக்ஷனால் ஒரு 2 நாள்லேயே வந்து லிவர் கம்ப்ளீட்டாக வேலை செய்யாது. அதுக்கப்புறம் வந்து திடீர்னு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண மாதிரியோ இருக்கும், இல்லைனா அவங்களுக்கு பயங்கர ஐசியூவில் வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது சிரோசிஸ்ங்கிறது கிராஜுவலாக நடந்து ஒரு ஸ்டேஜ் எண்டுக்கு வர்றது தான் இது. அக்யூட் லிவர் ஃபெயிலியருங்கிறது சடனாக நம்ம நார்மலாக இருப்பாங்க, சடனாக ஃபார் பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பேராசிட்டமால் பாய்சனிங், அதுதான் அக்யூட் லிவர் ஃபெயிலியருக்கு மோஸ்ட் காமன் காஸ், சரிங்களா? நம்ம ஏதாவது ஒன்று ஆக்சிடென்டலாவோ இல்லை சூசைடல் இன்டென்ஷன்லையோ ஒரு 20-30 மாத்திரைலாம் போட்டாங்கன்னா லிவரை தான் அது மெயினாக பாதிக்கும் அந்த பேராசிட்டமால். அதனால் பேராசிட்டமால் வந்து ஒரு சாதாரண மாத்திரை நம்ம அப்படின்ட்டு ரொம்ப காமனாக வந்து குழந்தைங்க கையிலையோ அதெல்லாம் கொடுக்காமல் இருக்கிறது பெட்டர். பொதுவாகவே மாத்திரை அதிகமாக எடுத்துக்கிட்டால் லிவர் பாதிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக நம்ம சாப்பிட்ற எல்லாத்தையும் மெட்டபாலைஸ் பண்ணுற தன்மை வந்து லிவருக்கும் கிட்னிக்கும் தான் இருக்குது, சரிங்களா? மெட்டபாலைஸ் பண்ணி எக்ஸ்க்ரீட் பண்ணுற தன்மை. சரி, அப்போது வந்து நமக்கு சாப்பிட்ற மாத்திரை, நீங்கள் சாப்பிட்ற எந்த ட்ரிங்க்ஸை, ஸோ இப்போ வந்து கலப்படம் இருக்குங்கிறாங்க, ஏதோ ஒரு இதில் வந்து கலப்படம் இருக்குது, அதுவும் உங்கள் லிவரை தான் பாதிக்கும். நீங்கள் சாப்பிட்ற எக்ஸ்ட்ரா அன்னெசரியாக நீங்கள் போய் ஏதாவது மெடிக்கல்ஸில் போய் நீங்களாம் மாத்திரை வாங்கி சாப்பிட்டிங்கன்னா அதுவும் லிவரை தான் பாதிக்கும். சிலர் வந்து நான் பேஷண்ட்ஸ் வருவாங்க, 10 வருஷமாக நான் ஒரு டாக்டரை பார்த்தேன், இந்த மாத்திரை கொடுத்தாரு, இன்னும் 10 வருஷமாக நான் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், நான் மாற்றவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அந்த டாக்டரையும் போய் பார்த்துருக்க மாட்டாங்க, வேறு யார்ட்டைங்க. அந்த மாதிரியெல்லாம் அன்னெசரி மெடிக்கேஷன் எடுக்கும்போது அது லிவரை கண்டிப்பாக பாதிக்க தான் செய்யும். நன்றி டாக்டர். தேங்க்யூ. Achika, India's #1 trusted gold buyers. We release pledged gold instant cash payment. இங்கே சுவைக்கும் ஒவ்வொரு சுவையும் உங்கள் பாரம்பரியத்தை நினைவூட்டும். ஆலடிப்பட்டியா நலனும் நற்சுவையும் 65க்கும் மேற்பட்ட கிளைகளுடன். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand.